ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வழக்கம் போல் மைன்கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அஃப்கோர்ஸ் அந்த வீடியோ தான் நம்ம போட போகிறோம். அதாவது பிவிபி டிப்ஸ் ஃபார் பிகினர்ஸ் இன் மைன்கிராஃப்ட். பிவிபியில் மொத்தம் 3 வகை இருக்குது. அதை வீடியோ போக போக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டிக் நம்பர் 1, அட்டாக்கிங். அதில் எஸ்பெஷலி சொல்லணும்னா கிரிட்டிக்கல் ஹிட்ஸ். உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்காக நம்மளை டார்ச்சர் பண்ணுற வார்டன்ஸை நான் டார்ச்சர் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடு இருக்கிற வார்டனை கிரிட்டிக்கல் ஹிட்டாலையும், ரைட் சைடு இருக்கிற வார்டனை நார்மல் ஹிட்டாலையும் கில் பண்ணியிருக்கேன். எது ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு உங்களாலே பார்க்க முடியும். கிரிட்டிக்கல் ஹிட்ஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணோம்னா எக்ஸ்ட்ராவாக டேமேஜ் டீல் பண்ணுவோம். அதுதான் நம்ம கிரிட்டிக்கல் ஹிட்ஸ்னு மைன்கிராஃப்ட் டேர்ம்ஸ் மூலயமா சொல்கிறோம். நீங்களே அதை பாருங்கள். நான் டைமரோடு கொடுத்துருக்கேன். பிவிபியில் ரொம்ப முக்கியமானதே கிரிட்டிக்கல் ஹிட்ஸ் தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக உங்கள் எனிமியை கில் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. அண்ட் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே லெஃப்ட் சைடு இருக்கிற வார்டன் செத்துருச்சு. ஓகே, டாக்டிக் நம்பர் 2, டிஃபென்ஸ். இஃப் யூ ஆர் இன் அ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், நீங்கள் கண்டிப்பாக தப்பிச்சு தான் ஆகணும். ஜஸ்ட் லைக் மீ இன் மை லைஃப். பட் டோன்ட் வரி, நீங்கள் ஏன் சப்ஸ்கிரைபர்னால சந்தோஷமாக தான் இருப்பீங்க. லெஃப்ட் சைடு இருக்கிறது ஃபாஸ்ட் பிரிட்ஜிங் அண்ட் ரைட் சைடு இருக்கிறது ஸ்லோ பிரிட்ஜிங். நீங்கள் உங்கள் கண்ணாலே பார்க்க முடியும் ஸ்பீட் பிரிட்ஜிங் எவ்வளோ ஓபிங்கிறது. நம்ம சாதாரணமாக பிரிட்ஜ் பண்ணுறத விட ஸ்பீட் பிரிட்ஜ் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம் ஃப்ரம் அ ப்ரோ பிளேயர் லைக் மீ. இதை கம்பேர் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இது எப்படி இருக்குன்னா, லேம்போர்கினியவும் சாதாரண காரையும் கம்பேர் பண்ணுற மாதிரி. அண்ட் டாக்டிக் நம்பர் 3, கண்ட்ரோல்ஸ். உங்கள் செட்டிங்ஸில் வீடியோவில் இருக்கிற கிராஃபிக்ஸ் மோட சிம்பிள்லையும் ரெண்டர் டிஸ்டன்ஸை 5ல் ரொம்ப லோவாக வச்சிங்கன்னா உங்களோட கேமில் இருக்கிற லேகை கம்மி பண்ண முடியும், ஃப்ரேம் ரேட்டே அதிகப்படுத்த முடியும். அண்ட் திஸ் இஸ் இட். பட் பார்ட் 2, பார்ட் 3 போடலான்னு யோசனை இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.